இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான ஒரு வெற்றி கூட்டணியிலே இணைந்த பிறகு தமிழ்நாட்டில் உள்ள நம் கட்சி மட்டுமல்ல அதிமுக கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கின்றார்கள். தேர்தலுக்காக கணக்கெடுப்பு, நான் சொல்ற கணக்கெடுப்பு நீங்க வாழ்றதுக்காக கணக்கெடுப்பு. என்ன கணக்கெடுப்பு நான் சொல்றேன்? தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீட்லையும் போய், அதாவது மொத்தம் தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்கிறாங்க. ஒரு 2 கோடி குடும்பம், 2.25 கோடி குடும்பம், 2 கோடின்னு வச்சிருக்கீங்க. இந்த 2 கோடி குடும்பமும் அவங்க ஒரு வீட்டுக்கு போறப்போ இந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, என்ன மதத்தை சார்ந்தவங்க, அதுல என்ன ஜாதியை சார்ந்தவங்க, எந்த உட்பிரிவை சார்ந்தவர்கள், அதன் பிறகு இதுல எத்தனை பேர் இருக்காங்க, ஒரு 7 பேர் இருக்கிறாங்க. அதுல ஆண் பெண் எத்தனை, அந்த வீடு எவ்வளவு பெருசு, அவங்க சொந்த வீடா, வாடகை வீடா, அந்த வீடு குடிசை வீடா, கல் வீடா, ஓட்டு வீடா, அந்த வீட்டில் எத்தனை பாத்ரூம் இருக்குது, பாத்ரூம் இருக்குதா இல்ல எத்தனை இருக்குது, வீட்டில் தண்ணி வருதா, குடிநீர் வருதா, வீட்டில் கரண்ட் இருக்குதா, அந்த வீட்டில் எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் பட்டதாரிகள், எத்தனை பேர் மருத்துவர்கள், அரசு வேலையில் இருக்கிறாங்களா, தனியார் வேலையில் இருக்கிறாங்களா, வீட்டில் கிணறு இருக்குதா, போர் இருக்குதா, டிராக்டர் வச்சிருக்காங்களா, சைக்கிள் வச்சிருக்கிறாங்களா, கூலி தொழிலாளியா, விவசாய நிலம் வச்சிருக்காங்களா, எத்தனை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் கிட்டத்தட்ட 75 கேள்வி கேட்டு அதில் கம்ப்யூட்டர்ல போட்டு விட்டுருவோம். பிரச்சனை பண்ணாங்க. அப்புறம் தான் கேஸ் எடுத்தாங்க. கேஸ் எடுத்துட்டு சும்மா வச்சுட்டான். அப்போ நம்ம கட்சியின் பொருளாளர் சொன்ன திலகராமனை போக சொன்ன அந்த அம்மா அங்கே போய் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் உட்காந்துட்டாங்க. நீங்க உடனே கண்டுபிடிக்கலன்னா இங்கேயே தான் நாங்கள் எடுப்போம். 2000 பேர் நம்ம கட்சிக்காரங்க உட்காந்துட்டாங்க. அதன் பிறகுதான் போலீஸ்ல 2 டீம், 3 டீம், 4 டீம் போட்டாங்க. போட்டு 3-4 வாரத்துக்கு பிறகுதான் அவனை கண்டுபிடிச்சாங்க. நம்ம போலனா கண்டுபிடிச்சு அவன் யாருன்னா அசாம்காரன். எங்க வேலை செய்யறானா, ஆந்திராவில் வேலை செய்யறான். கும்மிடி பொண்ணுனா ஆந்திரா எல்லையில் இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கு, ஆந்திரா எல்லையில் இருக்கு. அவன் ஆந்திராவில் வேலை செய்யறான். அவன் சொல்றான், நான் 4 நாள் வாரத்தில் 4 நாள் ஆந்திராவில் வேலை செய்வேன். திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் 4 நாள் ஆந்திராவில் வேலை செய்வேன். வெள்ளி சனி ஞாயிறு தமிழ்நாட்டுக்கு போயிடுவேன். தமிழ்நாடுனா அங்கே 25 கிலோமீட்டர் தமிழ்நாடு. 3 நாள் தமிழ்நாடு போவோம். ஏன்னா அங்கே சாராயம் கிடைக்கும், கஞ்சா கிடைக்கும், போதை மாத்திரை கிடைக்கும், சரளமாக கிடைக்கும், எங்கே பார்த்தாலும் கிடைக்கும். அங்கே நான் போதையை போட்டுட்டு இது மாதிரி ஏதாவது குழந்தைங்க பெண்கள் யாராவது வந்ததுன்னா நான் வந்துட்டு ஆந்திராவுக்கு போயிடுவேன். இப்படின்னு ஒருத்தர் சொல்றேன்னா, இதை விட ஒரு கேடு கட்ட ஆட்சி முடிவு இருக்குமா? ஆனா இவங்க நடத்தது ஆட்சியாக இன்னொருத்தவங்க பிடிச்சாங்க, ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தர். அவனை பிடிச்சி அவன் இங்க போய் டெல்லியில இருந்து பிடிச்சாங்க. அவன் யாருன்னா, அவன் கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு தமிழ்நாட்டில் போதை மாத்திரை வித்திருக்கான். 3000 கோடிக்கு. இவன் யாருன்னு பார்த்தா திமுகவில் மிக முக்கிய பொறுப்பாளர், திமுகவுடைய அயலக செயலாளர், இன்டர்நேஷனல் செக்ரட்டரி. அவன் எத்தனையோ சினிமா எடுத்திருக்கிறான். எதுல, எந்த படத்துல? போதை மாத்திரை எடுத்த படத்துல திமுக காரன். இப்படி எத்தனையோ உதாரணங்கள் என்னால சொல்ல முடியும். அதனால இந்த காசுக்கு என்ன வேணா பண்ணுவாங்க. உங்களை பத்தி இல்ல கவலையில, உங்க பிள்ளைகளோ, பேர பிள்ளைகளோ, வருங்கால சந்ததிகளோ, பெண்களோ எதுவும் கிடையாது. திமுக ஆட்சியில் இந்த 4 வருஷத்துல மட்டும் 217 குழந்தைகளை தமிழ்நாட்டில் கொலை பண்ணியிருக்காங்க. 217 குழந்தைகள். அது 7 குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செஞ்சு. வருஷம் 7000 குழந்தைகளுக்கு மேல நம்ம குற்றங்கள் நடக்குது. வருஷம் 7000 குழந்தைகள். பயம் விட்டு போச்சு. ஏன்னா எங்க பார்த்தாலும் கஞ்சா, சாராயம் மட்டும் கஞ்சா, சாக்கு எல்லாம் போத அவன் மிருகமாயிரம். அப்படி ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது திமுக. அது காவல்துறைக்கு யாரு பொறுப்பு? முதலமைச்சர் ஸ்டாலின். எல்லாத்துக்கும் முதலமைச்சர்.
ஆனா இருக்குது நல்லா மக்கள் நிச்சயமாக கோபத்தில் இருக்கிறாங்க. சமீபத்தில் அரசு ஊழியர்களுக்கு நாங்க ஏதோ அதுல நிரந்தர ஓய்வு மூப்பு ஸ்கீம் கொடுத்துருக்கோம். அது ஒரு ஏமாற்றுவார். அரசு ஊழியர்களே நம்பிடாதீங்க, இது பொய்யான ஒரு திட்டம். இன்னும் அரசாணை வெளியில வரல, வந்ததுக்கு பிறகு நான் வச்சுக்கிறேன். இது என்ன ஸ்கீம்னா மத்திய அரசு பென்ஷன் ஸ்கீம். அதை பேரை மாற்றி அலங்காரப்படுத்திக்கிட்டு இதை அதை வச்சு காது மூணு கண்ணை வச்சு அவங்க அறிவிச்சிட்டாங்க. அவ்வளோதான். இதில் ஒன்றுமே வரப்போறது கிடையாது. அது எப்போ 5 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னும் 5 வாரம் இருக்கு தேர்தல் அறிவிப்புக்கு. இப்ப என்ன அறிவிக்கிறீங்க? எல்லாம் தேர்தலுக்காக. உங்களுக்கு அறிவிக்கிறது தேர்தலுக்காக, எல்லாமே தேர்தலுக்காக. இன்னும் 5 வாரத்துல இன்னும் 5 திட்டம் கொண்டு வருவாங்க. வெறும் பேப்பர்ல தான் இருந்தது ஒன்னும் சொல்றது. அதனால இதெல்லாம் சிந்தித்து பாருங்க. கல்பாக்கம் அணுமின் நிலையம் இந்தியாவிலே முதல் அணுமின் நிலையம், ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் இருக்கிறார். ஆனா அதனால கதிர்வீச்சுலாம் சாதாரணமா ரொம்ப மோசமா இருக்கு. முதல்ல 2 கிலோமீட்டர் சுற்றி கதிர்வீச்சு இருந்தது, அதுக்கப்புறம் 5 கிலோமீட்டர், இப்போ 7 கிலோமீட்டர் சுற்றி. இதுக்கு நாங்க எத்தனையோ போராட்டம் நம்ம பண்ணோம். பாட்டாளி மக்கள் சார்பில் உண்ணாவிரதம், போராட்டம், அது இதுன்னு பண்ணிட்டு எத்தனையோ மனு கொடுத்தோம். அமைச்சரை பார்த்து எல்லாம் பண்ணோம். பார்க்கிறப்போ ஏதோ ஒன்று நடக்கும். ஆனா இன்னைக்கு பார்த்தா எவ்வளோ குழந்தைகள் ரொம்ப மோசமான நிலையில பிறக்குது. கை கால் இல்லை, மூளை வளர்ச்சி இல்லை, எவ்வளோ பிரச்சனைகள் வருது. ஏன்னா அங்க இருந்து சுற்றி கதிர்வீச்சு. இது நம்ம ஒன்றுதான் கேட்டுட்டு இருக்கோம். ஏன்னா உங்கள் மீது அக்கறை கொண்டு வருவீங்க. என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். விஞ்ஞான ரீதியில ஆராய்ச்சிகள் செய்து உங்களுக்கு எது நல்லது அதை மட்டும்தான் நாங்கள் செய்வோம், அதற்கு போராடுவோம். கல்வி இருந்தாலும் சரி, சுகாதாரம் இருந்தாலும் சரி, வேளாண்மை இருந்தாலும் சரி, நீர்வளம் இருந்தாலும் சரி, தொழில் வளம் இருந்தாலும் சரி. இந்த மாவட்டம் பிடிக்கப்படாத மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம் பிடிக்கப்படாத காஞ்சிபுரம் மாவட்டம், ஏரி மாவட்டம், தமிழ்நாட்டில் அதிக ஏரியில் உள்ள மாவட்டம். இன்னைக்கு எந்த ஏரியும் கிடையாது. ஏரியில் தண்ணி கூட வரதே கிடையாது. ஆனால் மழை வருது, தண்ணி வருது, எல்லாம் வருது, ஏரியில் வராது. ஏன்னா அதை பற்றி கவலை இல்லை. இன்னைக்கு 15,000 ஏரி காணும், 27,000 ஏரி தான் தமிழ்நாட்டில் இருக்கு. அதுவும் சரியான முறையில். அதான் திமுக நாசப்படும் உங்களுடைய இயற்கை வளங்களை நாசப்படுத்தி உங்கள் பிள்ளைகள் எதிர்காலத்தை, வாழ்க்கையை, கல்வி சீரழித்து, சுகாதாரம்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. தொழில் வளம் பெரிய பணக்காரர்கள் மட்டும்தான் திமுக அங்கே உடனே இருக்கிறாங்க. பெரிய பெரிய தொழில், பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் அவங்க லஞ்சம் கொடுக்குறாங்க, காசு கொடுக்குறாங்க. அதனால ஆனால் எவ்வளோ ஊழல் செய்கிறாங்க. நான் சொன்னேன், மணல் கொள்ளையில் ஊழல், டாஸ்மார்க்ல ஊழல், டாஸ்மார்க் விற்கிறதுல ஊழல், அப்புறம் 10 ரூபாய் பாலாஜி, 10 ரூபா பாலாஜி, வாட்டர் பாலாஜி, 10 ரூபா பாலாஜி, செந்தில் பாலாஜி, 10 ரூபா பாலாஜி, இதில் 4000 கோடி. நகராட்சியின் ஊழல் அதில் ஒரு 888 கோடி ஊழல். பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அதுல 2000 கோடி ஊழல். அடுக்குமாடி கட்டடத்தை கட்ட விட்டானு, அது ராம்சார் அங்கீகரிக்கப்பட்ட நிலம், ஆனா கட்டுடான்னு சொல்லிட்டான். காசு எவ்வளோ, எல்லாமே ஊழல், எல்லாமே ஊழல் செஞ்சு 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 உங்ககிட்ட பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்துட்டா நீங்க ஊழலை மறந்துடுவீங்களா? எனக்கு ஊழல், எனக்கு 3000 ரூபாய் கொடுத்துட்டாமா, நீ என்ன ஆகுனா அடிச்சுக்கு கொள்ளாடி, நான் மறந்துடுவேன். அப்படியா? தமிழ்நாடு மக்கள் போவாங்க 5 வருஷமா நெருக்கத்தில் காசு கொடுத்துருவாங்களா, மக்கள் மறந்துடுவாங்களா? அப்படியா? ஆனா என்ன பண்ணிட்டாங்க, நேற்று நம்ம கூட்டணி சேர்ந்தோம்ல, நம்ம கூட்டணி சேர்ந்ததுக்கு அப்புறம் திமுக அவங்கள பார்த்துட்டாங்க, எதுக்குடா காசு செலவு பண்ணணும், வேஸ்ட்டுடா, நம்ம தோக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க திமுக. அதனால இதையெல்லாம் ஏன்னா அவங்க அப்படியே வர காசு அப்படியே அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. இதையெல்லாம் நீங்க சிந்தியுங்கள். சிந்தித்து வருகின்ற தேர்தல் தமிழ்நாட்டுக்கு மிக முக்கியமான தேர்தல், உங்களுக்கு முக்கியமான தேர்தல், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம். நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், தமிழ்நாட்டில் அத்துணை பெற்றோர்களும் நீங்க சிந்தித்து பாருங்க. எந்த கட்சி வேணா இருந்துட்டு போங்க,
எந்த கட்சியா எடுத்துட்டு போங்க. ஆனா உங்க பிள்ளை, உங்க பேர பிள்ளைகளோட எதிர்காலம், ஆனாவது பெண்ணாவது 2 பேரும் பேர பிள்ளைகளோட எதிர்காலம் திமுக ஆட்சியில் மிகப்பெரிய கேள்விக்குறி. அதனால உறுதியா திமுக வரக்கூடாது, வரவிடக்கூடாது. அதுவும் விவசாயிகள் தமிழ்நாட்டில், நான் விவசாயிகளே, விவசாய பெருமக்களே, உங்க காலை பிடிச்சி நான் கேட்கிறேன், விவசாயிகளுடைய காலை தொட்டு நான் கேட்கிறேன், தயவு செய்து திமுகவுக்கு யாரும் ஓட்டு போறாங்க, காலை பிடிச்சி நான் கேட்கிறேன். நான் திருப்பூர் வரேன், எல்லா விவசாயில காலை தொட்டு திமுக ஓட்டு போட்டுறாதீங்க, திமுக ஓட்டு போட்டுறாங்க. ஏன்னா விவசாயம் செஞ்ச துரோகம், திமுக செஞ்ச துரோகம் போன்றவர் யாருன்னு சொல்லு. விவசாயம்னா என்னன்னு கூட தெரியாது, விவசாயம்னா என்னன்னு ஏபிசி கூட தெரியாது. விவசாயத்தில் எவ்வளவு மோசடி பண்ணிட்டாங்க விவசாயம். அதை பத்தி பேசுறேன் 2 மணி நேரம், எவ்வளவு பேசுறாங்க விவசாயம். அதனால அத்துணை விவசாயம் நல்லா கோபத்தில் இருக்கிறாங்க, ஏமாற்றி என்னென்னமோ ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் இன்னைக்கு எல்லாம் மனசில் வச்சுட்டு நல்ல ஆண்டு தொடக்கம் 2026 நம்ம ஆண்டு, வெற்றி ஆண்டு. நம்ம ஒரு ஆண்டு வெற்றி பெற்ற ஆண்டு, நம்ம கூட்டணி வெற்றி பெறுகின்ற ஆண்டு, மிகப்பெரிய நமக்கு வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. அதில் நீங்கள் எல்லாம் உற்சாகமாக இருங்கள், உற்சாகமாக செயல்படுங்கள். இங்கே வருகிறதுக்கு என் தம்பிகளும் என் தங்கைகளும் விடுவிடா போங்க, விடுவிடா போங்க, மாற்றத்தை கொண்டு வாங்க, ஆட்சி மாற்றத்தை கொண்டு வாங்க, மிகப்பெரிய வெற்றியை நமக்கு கொண்டு வாருங்கள். இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும், உங்களுக்கும், உங்கள் குடும்பத்தினருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் வாழ்த்துக்கள், பொங்கல் நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நல்ல ஆண்டு வருகின்ற கைமாறு கைப்பிறந்தால் வழிபடுத்தும் நல்லது நடக்கும். நல்லது எல்லாமே நல்லா இருக்கணும், நல்ல சந்தோஷமாக நீங்கள் இருக்கணும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், நல்ல உடல்நலத்தோடு இருக்கணும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், இதெல்லாம் வேலைக்கு போகணும், இதெல்லாம் நல்ல சந்தோஷமாக சுயமரியாதையுடன் நீங்கள் எல்லாரும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றியோடு அமர்கின்றேன்.